ஜனநாயகன் படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது. தேதி முன்ன பின்ன இருக்கலாம், 13, 14, 15. பட் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது. எப்படி கான்ஃபிடென்ட்டா சொல்றாங்கிறத இந்த வீடியோவில் சொல்றேன். அப்படி ஆகலை அப்படின்னா நீங்க என்ன வந்து கமெண்ட்ஸ்ல என்ன வேணாலும் கேளுங்க. வணக்கம், பேரன்புடன் உங்கள் விஜயன். ஜனநாயகன் நிறைய அரசியல், ஜனநாயகன் உள்ளார அரசியல், ஜனநாயகன் வெளியில அரசியல், ஜனநாயகனை வச்சு அரசியல் அப்படின்னு தமிழ்நாடு தேர்தல் களம் வந்து ஜனநாயகன் வச்சு ஆரம்பிச்சிருக்கு. களைகட்டி படுஜோரா போயிட்டு இருக்குது. இன்னைக்குமே நிறைய முன்ன பின்ன ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நீதிபதி சொன்ன தீர்ப்புக்கு தடை விதிச்சு சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்க சொன்னாங்க. இம்மிடியேட்டாக சிபிஎஃப்சிலேருந்து டக்குன்னு அப்பீல் போனாங்க. அப்பீல் போயிட்டு அந்த அதாவது சர்டிஃபிகேட் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி தடை விதிச்சாங்க. அதுக்கு எதிராக வந்து அடுத்து திங்கட்கிழமை மூவ் பண்ண போகிறதா ஒரு பேச்சு போயிட்டு இருக்குது. இவங்க இந்த சென்னை உயர்நீதிமன்றம் அடுத்த விசாரணையை ஜனவரி 21 பொங்கல் லீவ் முடிஞ்சு ஒத்தி வச்சிருக்கு. இப்போ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ திங்கட்கிழமை ஜனவரி 12 சுப்ரீம் கோர்ட்டில் ஜனநாயகன் பட தயாரிப்பு நிறுவனம் சார்பாக வந்து மேல்முறையீடு பண்ண போகிறாங்க. அதுக்காக அவசரமாக கூட அவர்கிட்ட ஜட்ஜிட்ட கோர்ட்டு காப்பி ஆர்டரை கேட்கும் போது அவர் சிரிச்சுக்கிட்டே சரி கொடுங்க நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னு தெரியும்னு சொல்லி கொடுத்ததா கூட ஒரு பேச்சு. ஸோ ஜனவரி 12 திங்கட்கிழமை சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீலுக்கு போக போகிறாங்க. அதே ஜனவரி 12 அதே சுப்ரீம் கோர்ட் இருக்கு டெல்லியில். இன்னொரு முக்கியமான விஷயம் நடக்க போது அது எத்தனை தாவைக்கா ரசிகர்களுக்கு தெரியும் அப்படிங்கிறது தெரியல. கரூர் சம்பவத்துக்காக திரு விஜய் அவர்களை வந்து சிபிஐ சம்மன் அனுப்பிச்சிருக்கு. அவர் ஜனவரி 12 டெல்லியில் இருக்க சிபிஐ அலுவலகத்தில் அவர் நேரில் ஆஜராகணும். அதுக்கு அவர் ஆஜராக போகிறார். ஸோ இரண்டும் ஒரே நாளில் ஒரே இடத்துல நடக்குது. ஸோ கனெக்டிங் த பாயிண்ட்ஸ். ஸோ இவர் அங்கே திரு விஜய் அவர்கள் வந்து டெல்லிக்கு போய் அந்த சிபிஐ விசாரணையில் இருக்கும்போது முன்ன பின்ன இந்த ஜனநாயகன் ரிலீஸ்க்கான பேச்சுவார்த்தை கண்டிப்பாக டெல்லியில் வச்சு நடக்கும். நெகோசியேஷன் நடக்கும். நீங்கள் எங்கே வரீங்க, எங்கே போகிறீங்க, உங்களுடைய எதிரி யார் எதிரி இல்லை, நீங்கள் உங்களுடைய அடுத்த அரசியல் நகர்வுகள் என்ன, கூட்டணியில் சேர போகிறீங்களா இல்லை தனிச்சு இருக்க போகிறீங்களா, இந்த மாதிரி நிறைய நெகோசியேஷன்ஸ் போகும். அந்த நெகோசியேஷன் முடிவின் அடிப்படையில் மட்டும்தான் சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்கப்படும். அதாவது ஜனவரி 12 தயாரிப்பு நிறுவனத்திலிருந்து சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீட்டுக்கு போகிறாங்க. அதுக்கு எதிர்த்தரப்பு வந்து சென்சார் போர்டு தான். இந்த நெகோசியேஷன் வந்து சுமூகமாக முடிஞ்சிச்சு அப்படின்னா சென்சார் போர்டு வந்து கோர்ட்டில் போய் ஒரே விஷயம் சொல்லிடுவாங்க, நாங்கள் சர்டிஃபிகேட் கொடுக்க ரெடியாக இருக்கோம், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்கள் சொன்ன சேஞ்சஸ் எல்லாத்தையும் அவங்க பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா கேஸ் அதோட முடிஞ்சிடும். அங்கேயும் முடிச்சிருவாங்க, டெல்லி சென்னை ஹைகோர்ட்லேயும் அது முடிஞ்சிடும். ஸோ இந்த திரு விஜய் அவர்கள் போய் அந்த சிபிஐ விசாரணைக்காக அவர் டெல்லி போகும்போது நடக்கிற நெகோசியேஷனில் அவர் எந்த அளவுக்கு நெகோசியேட் பண்ணுறாருங்கிறத பொறுத்து தான் ஜனநாயகன் படத்தோட ரிலீஸ் இருக்கும். அது எப்படி பொங்கலுக்கு வரும் அப்படின்னு சொல்கிறேன்னா, இவ்வளவு கோடி ரூபாய் முதலீடு போட்டு அது அரசியல் எல்லாத்தையும் தாண்டி இவ்வளவு அமௌண்ட் இன்வெஸ்ட் ஆகிருக்கிற ஒரு விஷயத்தில் வந்து திரு விஜய் அவர்கள் ரிஸ்க் எடுக்க மாட்டார் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஸோ பொங்கலுக்கு வந்துடும், தைரியமாக இருங்க. போய் உங்களையும் தாவைக்கா கட்சியையும் ஜனநாயகன் படத்தையும் காப்பாற்றிட்டு நல்லபடியாக திரும்பி வாங்க. சிபிஐ விசாரணைக்கு வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அன்பை பகிர்வோம்.